Hi friends, welcome to Learn Tamil with Nandini. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவாரஸ்யமான வார்த்தை விளையாட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சொல் கொடுத்துருவேன். அந்த சொல்ல சில எழுத்துக்கள் மட்டும் விடுபட்டிருக்கும். அந்த விடுபட்டிருக்கிற எழுத்துக்களெல்லாம் கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 வினாடிகள் கொடுக்கப்படும். அந்த 10 வினாடிகளுக்குள்ளே நீங்கள் விடையை கண்டுபிடிக்கணும். இதுதான் வார்த்தை விளையாட்டு அப்படின்றது. இது தவிர இன்னும் நிறைய தமிழ் சம்பந்தப்பட்ட சுவாரஸ்யமான பழமொழிகள், விடுகதைகள், பொது அறிவு வினாக்கள், இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொது அறிவு வினாக்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் சொல், இதில் 2 எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு. அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் மின்சாரம். இப்போ நம்ம அடுத்த சொல் பார்த்துடலாம். இதில் 3 எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு. அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் வாழைப்பழம். இப்போ நம்ம அடுத்த சொல் பற்றி பார்க்க போகிறோம். இதில் 3 எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு. அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் என்னன்னு பார்த்துடலாமா? கரும்பலகை. இப்போ நம்ம அடுத்த சொல் பார்த்துடலாம். இதில் 2 எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு. அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் தலைப்பாகை. இப்போ நம்ம அடுத்த சொல் பார்க்க போகிறோம். இதில் 3 எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு. அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் அம்மிக்குளவி. இப்போ நம்ம அடுத்த சொல் பற்றி பார்க்க போகிறோம். இதில் 3 எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு. அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் என்னன்னு பார்த்துடலாம். குன்றிமுத்து. இப்போ நம்ம அடுத்த சொல் பற்றி பார்க்க போகிறோம். இதில் 3 எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு. அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் மெழுகுவர்த்தி. இப்போ நம்ம அடுத்த சொல் பார்த்துடலாம். இதில் 3 எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு. அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் மூட்டை பூச்சி. இப்போ நம்ம அடுத்த சொல் பற்றி பார்க்கலாம். இதில் 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியாக கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் விண்மீன். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்துடலாம். இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா? அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் ஒட்டகம். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்துடலாம். இதுல பாருங்க 4 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. இது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் முந்திரி பருப்பு. இப்ப நம்ம அடுத்த சொல் பார்த்துடலாம். இதுல 2 எழுத்துக்கள் மட்டுமே விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் நகைச்சுவை. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்கலாம். இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா? அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் சட்டி
பானை. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் நத்தைக்கூடு. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 4 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா, அது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் பருத்தி கொட்டை. இப்ப நம்ம அடுத்த சொல் பார்த்திடலாம். இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் ஊமத்தம் பூ. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 2 எழுத்துக்கள் மட்டுமே விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் புஸ்வானம். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் இலவ மரம். இப்போ அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா, அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் கோணிப்பை. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்க போறோம். இதுலயும் 2 எழுத்துக்கள் தான் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் தொலைபேசி. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாமா? இதுல பாருங்க 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் சாம்பிராணி. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்கலாம். இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா, அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் தேன்கூடு. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்க போறோம். இதுல பாருங்க 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் கத்தரிக்காய். இப்ப நம்ம அடுத்த சொல் பார்த்துடலாமா? இதுல பாருங்க 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் கொழுக்கட்டை. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்க்க போறோம். இதுல பாருங்க 2 எழுத்துக்கள் மட்டுமே விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் சர்க்கரை. இப்ப நம்ம அடுத்த சொல் பார்த்துடலாமா? இதுல 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா, அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் நத்தை கூடு. இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல பாருங்க 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அதை சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான நேரம் இது. அந்த சொல் என்னன்னு பார்த்திடலாமா? புடலங்காய். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்திடலாம். இதுல பாருங்க 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு. அது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது.
அந்த சொல் மிருதங்கம். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்துடலாம். இதுல 2 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா, அது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் வெங்காயம். இப்ப நம்ம அடுத்த சொல் பத்தி பார்த்துடலாம். இதுல பாருங்க 3 எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கு இல்லையா, அது சரியா கண்டுபிடிக்க உங்களுக்கான 10 வினாடிகள் இது. அந்த சொல் வெள்ளை பூண்டு. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான வார்த்தை விளையாட்டு தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்பதான் இன்னும் நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. யாரெல்லாம் இந்த விடைகளை கரெக்டா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல்ல தமிழ் சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள், பழமொழிகள், விடுகதைகள், பொது அறிவு மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. நீங்க இப்பதான் ஏதாவது எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல்ல வரப்போற பொது அறிவு வினாக்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துடும். இதுக்கு முன்னாடி உள்ள பழமொழிகள், விடுகதைகள்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல பழமொழிகள் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, சுவாரஸ்யமான விடுகதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல எல்லா வீடியோஸும் இருக்கும். நீங்க அதுல போய் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.